ஆகவே இவர்கள் எல்லாரும் ஞானஸ்தான ஆராதனை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நான் ஒரு சில காரியங்களை சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. நான் அடிக்கடி சொல்கிறது போல காகம் எல்லாம் கருப்பு, ஆனால் கருப்பு எல்லாம் காகம் இல்லை. ஞானஸ்தானம் எடுக்கிறவன் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல, ரட்சிக்கப்பட்டவன் எல்லாம் ஞானஸ்தானம் எடுப்பான். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். மற்றது இன்னொன்று புரிஞ்சுக்கொள்ளுக்கு இப்போ நம்ம சொன்ன தெளிவு சொன்னா அடிக்கடி நான் சொன்னேன், நான் பிரசங்கம் பண்ணுறதோட டீச் பண்ண தான் நான் கூட விரும்புறது. என்னை கவனிங்க. இப்போ இந்த ஞானஸ்தானம் மிக மிக முக்கியம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் நிச்சயமாகவே நாங்கள் ஞானஸ்தானம் எடுப்போம். இப்போ ரட்சிப்புக்கு ஞானஸ்தானம் முக்கியமானு கேட்டால் நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் ரட்சிப்புக்கு மிக முக்கியம் நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுதல். அப்படின்னு சொன்னால் மனம் திரும்பினா என்ன, எனக்கு இந்த பாவ வாழ்க்கை வேணாம். நான் தான் சொன்னேன், நான் இந்த 9 பேருக்கு நான் அன்றைக்கு போய் சொன்னேன், தேவையில்லாமல் ஞானஸ்தானத்துக்கு தலையை கொடுக்காதீங்க. பாவத்தை உணராமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் தெய்வம்னு நீங்க நினைக்காவிட்டால் இப்பயும் சொல்லுவேன், நீங்க ஞானஸ்தானத்தை செய்யாமல் வருது நல்லது. ஏன்னா இது தேவனை நாங்கள் ஏமாத்துறது போல, அந்த தேவனுக்கு விரோதமாக நாங்கள் கிரிகை செய்யறது போல அது இருக்கும். நாம சும்மா ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாது. நம்மளுடைய உள்ளத்தின் அடுத்த ஒரு 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 உறுதி இருக்கணும். நான் பாவத்தை விட்டு உலக நான் விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே ஒரே ஒரு கடவுள் தான் உண்டு, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். வழியும் சத்தியமும் ஜீவனும் நான் என்று சொன்ன தெய்வம் இயேசு ஒருவர் தான். நானே வழி என்று சொன்னார், நானும் ஒரு வழி என்று சொல்லவில்லை, நானே வழி என்று சொன்னார். அதனால தான் அடித்து பேசுகிறோம், இந்த உலகத்தில் ஒரே ஒரு கடவுள் தான் உண்டு, அந்த கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் இந்த பூமிக்கு மனுஷனாய் வந்து எங்களுடைய பாவங்களுக்காக தன்னைத்தானே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். ஆகவே மனம் திரும்பி நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம். ஆகவே அந்த கல்லன் ஞானஸ்தானம் எடுக்கவில்லை, அவன் பரலோகத்துக்கு தான் போயிருப்பான். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசத்தில் இருப்பாய் என்று வேத வசனம் அழகாக நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் ஒருவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் ஞானஸ்தானம் எடுக்கிற சான்ஸ் இருந்தும் அவன் ஞானஸ்தானம் எடுக்காவிட்டால் அவன் ரட்சிக்கப்பட்டவன்னு நான் நம்ப மாட்டேன். ஏன்னா தெய்வம் செய்த அந்த பெரிய தியாகத்தை உணர்ந்த ஒருவன், அதை ருசித்த ஒருவன் தெய்வம் சொல்கிற கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லைன்னு சொன்னால் அவன் ரட்சிக்கப்பட்ட மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஞானஸ்தானத்தை நாங்கள் லேசா எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு சொன்னால், நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை முழுவதும் பார்த்தால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் உடனடியாக ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே ரட்சிப்பையும் ஞானஸ்தானத்தை பிரிச்சு பார்க்கல, ரெண்டு ஒட்டின மாதிரி இருந்தது. அதனால் தான் மாட்குல எழுதும் போல சொல்லியிருக்குது, ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுக்கிறவன் விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். இந்த ரட்சிப்பை ஞானஸ்தானத்தையும் ஒன்றாக இணைத்ததுக்கு காரணம் ஞானஸ்தானம் ரட்சிப்பை கொண்டு வருகிறது அல்ல, அந்த ஞானஸ்தானத்தையும் ரட்சிப்பையும் நம்ம பிரிக்க கூடாது. ஞானஸ்தானம் நாங்கள் சில பேர் நினைக்கலாம் இது ஒரு பெரிய காரியம் இல்லை, நான் வேதம் தெளிவா சொல்லுது அது ஒரு பெரிய காரியம் தான். தேவனை விசுவாசித்த எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம் எடுக்க என்ன சொல்றோம், உள்ளான மனுஷனிலே ஒரு காரியம் நடந்திருக்குது. அந்த உள்ளான மனுஷனில் நடந்த காரியத்தை நாங்கள் வெளியரங்கமாக நாங்கள் காண்பிக்கிறோம். உதாரணத்துக்கு இப்படியே சொல்றேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், ரத்தம் சிந்தி மரித்தார். நாங்கள் திருவிருந்து எடுக்கும் போது என்ன செய்யறோம், உள்ளான மனுஷனை நாம் அதை நம்புறோம். என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவர், அவர் தான் இந்த உலகத்தை படைத்தவர், எங்களை படைத்தவர். அவர் இந்த பூமிக்கு வந்து எங்கட பாவத்துக்காக சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்திலே நமக்காய் பரிந்து பேசுகிறார். ஒரு நாள் மகிமையோடு கூட, இந்த உலகம் வியக்கத்தக்க அளவு மகிமையோடு கூட, பிதாவின் மகிமையோடு கூட இந்த பூமிக்கு அவர் இறங்கி வருவார், எங்களுக்கு ரட்சிப்பு அருள்வார். ரட்சிக்கப்படாதவங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், மனம் திரும்பாதவர்கள் நரகத்துக்கு தள்ளப்படுவார்கள். ஆகவே அதை நாங்க விசுவாசிக்கிறோம். அதுக்கு அடையாளமா தான் நம்ம திருவிருந்து எடுக்கிறோம். திருவிருந்து எடுக்கும் போது இது வெளியாக உள்ளான மனுஷங்களே நாங்க அதை நம்புறோம், இது வெளியரங்கமா நாங்க திருவிருந்து நம்ம எடுக்கிறோம். அதே போல் தான் உள்ளான ஞானஸ்தானம் என்ன,
உள்ளான மனுஷனுக்குள்ளே நாங்கள் பாவத்தை உணர்ந்திருக்கிறோம். இனி பாவ வாழ்க்கை வேணான்னு நம்ம சொல்லுகிறோம். இனி நான் புதிய மனுஷனா வாழ போறேன், பரிசுத்த வாழ்வு வாழ போறேன். அதைத்தான் ஞானஸ்தானத்தை நம்ம காட்டுகிறோம். நம்ம ஞானஸ்தானத்திலே தண்ணிக்குள்ள மூழ்கும் போது பழைய மனுஷனை நம்ம அடக்கம் பண்ணுகிறோம். அவரை திருப்பி நாங்க தண்ணிக்கு வெளியே எடுக்கும் போது புதிய மனிதனாய் அவன் வருகிறான். இது ஒரு அடையாளம் தான். இது உலகத்துக்கு நாம காண்பிக்கிறது. எங்களுக்குள்ள ஏற்கனவே அந்த அடையாளம் நடந்துருச்சு. ஏற்கனவே எங்களுக்குள்ள அந்த அடையாளம் நடக்காதவங்க ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாது. நான் பாவத்துக்கு மறிச்சிருக்கிறேன், நான் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் கடவுள், மற்றதெல்லாம் ஒரு கடவுள் இந்த உலகத்தில் இல்லைன்னு நம்ம விசுவாசிக்கிறேன், அவர் இந்த பாவத்துக்காக மறிச்சார் நான் விசுவாசிக்கிறேன், அப்படி நினைக்கிறவன் மட்டும்தான் ஞானஸ்தானம் எடுக்க முடியும். நான் உண்மைப்படி இனி போக போக ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ஸ்ட்ரிக்ட் பண்ணணும். எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்க விடக்கூடாது, அப்படிதான் நான் நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணணும். நீங்க சரியான விதத்தில் வரணும், சரியா நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், நீங்க விக்கிரத்தை விட்டு வெளியில வரணும். அப்படி இல்லை, நாங்க அதை உணராவிட்டால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டோம் நிலைமைக்கு நம்ம தள்ளப்படணும். நான் போப்போ அப்படி செய்வேன். நான் சொன்னேன், எங்கள் அபிஷேகம் பெருக பிறகு ஜனங்களும் உண்மையான ரட்சிப்பை உணர நம்ம ஸ்ட்ரிக்டா நிற்கணும். ஏன்னா நாங்கள் எண்ணிக்கைக்காக நாங்கள் ஞானஸ்தானம் கொடுக்கல. 9 பேர் சேர்ந்துட்டாங்க, அதெல்லாம் நோக்கம் எங்களுடைய, அதெல்லாம் நோக்கம். நீ உண்மையா ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாயா? நான் சொன்னேன், நான் 6 வருடமாய் கஷ்டப்பட்டு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சகரை கண்டுகொண்டேன். 1 நாள் அல்ல 2 நாள் 6 வருடங்கள். ஆகவே தான் நான் அதை ஆணித்தரமா பேசுவேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் ரட்சகர், அவர் ஒருவர் தான் கடவுள், வேறு கடவுள் இந்த உலகத்திலே இல்லை. ஆகவே அவர் ஒருவரை தான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஆகவே ஞானஸ்தானமும் மிக முக்கியம். ரட்சிப்பு எவ்வளவு முக்கியமோ அதுபோல் ஞானஸ்தானம் முக்கியம். உதாரணத்துக்கு மார்க்கு புத்தகத்துல நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மார்க்கு 16ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 15-16 வாசிக்கிறேன். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். பாருங்க, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். இந்த ஒரே ஒரு இடத்துல தான் ரட்சிப்போட சம்பந்தப்பட்ட ஞானஸ்தானத்தை பேசியிருக்கு. மற்ற எந்த இடத்துலயும் அப்படி பேசல. அதுக்கு ஏன் அது காரணம், நான் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன். நீங்க பழைய ஏற்பாட்டிலே ஆசரிப்பு கூடாரம் இருந்தது, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதிலே உள்ளுக்கு உடன்படிக்கை பெட்டி இருந்தது. ஆனால் தூப பீடம் வெளியில தான் இருந்தது, எங்க பரிசுத்த ஸ்தலத்துல. ஆனா நீங்க எபிரேய நிருபத்துல பார்க்கும்போது அந்த தூப பீடம் எங்க இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது, மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா அது ரெண்டும் அவ்வளவு ஒட்டி இருந்தபடியினால் அப்படி எழுதுறது தவறல்ல. அதே போலத்தான் ஞானஸ்தானம் ரட்சிப்பை கொண்டு வருமா, கொண்டு வராது. ஆனா ரட்சிக்கப்பட்ட எவனும் ஞானஸ்தானம் பெறுவான். நான் இப்படி சொல்றதானே, பரிசுத்தம் ஆகி நாம் ரட்சிக்கப்பட முடியாது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட எவனும் என்ன செய்வான், பரிசுத்தம் ஆகுவான். அது போல ரட்சிக்கப்பட்ட எவனும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும். வெளியரங்கமாய் நாங்கள் உலகத்துக்கு சொல்லுகிறோம், என்ன சொல்லுகிறோம், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன். அதான் அவரோட சொல்லியிருக்கானே வெளிப்பட சுவிசேஷத்துல, பயப்படுகிறவர்களும் அசுவிசுவாசிகள். பயப்படுறவர்கள் யாரு? இந்த உலகத்துக்கு தங்களை கிறிஸ்துவன்னு சொல்லி அடையாளம் காட்ட பயப்படுகிறவர்கள். யாராவது கேட்டா நீ கிறிஸ்தவனா, இல்ல இல்ல நானும் அங்க சும்மா தான் போறேன் அப்படின்னு சொன்னா நீங்க ஞானஸ்தானம் வரல வந்து எங்களுடைய உலகம் நம்ம துணிவாய் காட்டுகிறோம். ஆகவே இதுல பார்க்கிறோம். அப்ப ஞானஸ்தானத்தையும் ரட்சிப்பை ஞானஸ்தானத்தை சேர்த்து அது போட்டிருக்கு. அது ஏதோ ஞானஸ்தானம் இல்லாத ரட்சிப்பு இல்லாத போல போட்டிருக்கு. நமக்கு தெரியும் ஞானஸ்தானம் இல்லாம இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், இப்ப 1 மாசம் பிறகுதான் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க, இப்ப மாதிரி பரலோகத்துக்கு போவேன். ஆனால் ஞானஸ்தானம் கொடுக்கிற நேரம் வந்து நாங்க ஞானஸ்தானம் எடுக்காவிட்டால் நாங்க சந்தேகப்படணும், ரட்சிக்கப்பட்டா நாங்க ரட்சிக்கப்பட இல்லையான்னு சொல்லி. சரி, இந்த மத்தேயு 28 திருப்பிக் கொள்ளுங்கள். நான் கணக்கு சொல்லலை, கொஞ்சம் காரியம் சொல்லிட்டு 28வது மத்தேயு 28 எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 18 நான் வாசிக்கிறேன். 18 அப்பொழுது இயேசு சமீபமாய் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்ப தேவனே கட்டளை கொடுத்திருக்கிறார். பிதாசுதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுத்திருக்கிறார். பிதாசுதன் பரிசுத்த நாமத்திலே நீங்க என்ன செய்யுங்க, ஞானஸ்தானம் கொடுத்து நீங்க பின்பு விசுவாசி சீசரையும் நீங்க பிரிக்க முடியாது. விசுவாசி ஆகுனா நீங்க சீசர் ஆகிட்டீங்க, அவ்வளவுதான். விசுவாசி அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசித்து ரட்சிக்கப்படும் போது நீங்க சீசர் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன, அவருக்கு பின்னாக நாங்க போக இருக்கு, கற்றுக்கொள்ள இருக்கு. அதான் முக்கியமான ஒரு காரியம். சரி, இந்த
அப்போஸ்தலர் நடவடிக்கை திருப்பிக் கொள்ளுங்க. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே எவ்வளவு முக்கியம் இந்த ஞானஸ்தானம், எவ்வளவு ஞானஸ்தானம் ரட்சிப்போடு ஒட்டி இருக்குது. ரட்சிக்கப்பட்ட உடனே அவங்க ஞானஸ்தானம் எடுத்தாங்களோ ஒரு 5-6 இடத்தை பார்த்துட்டு இன்னும் ஒரு காரியம் சொல்றதுக்கு அதையும் சொல்லி தான் கடந்து போவோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. 2:38 அப்போஸ்தலர் 2:38 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்ப கவனிங்க, அன்றைக்கு பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். அவங்க தாங்கள் குற்றப்பட்டு நாங்க என்ன செய்யணும்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நீங்க மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை என்ன செய்யுங்க. அப்ப ரட்சிப்பையும் அந்த மனம் திரும்புதலையும் அந்த ஞானஸ்தானத்தையும் பிரிச்சு அவர் பார்க்கல. இப்ப அடுத்தது பாருங்க, 8வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஆகவே ஞானஸ்தானம் எடுக்கிறது மிக மிக அவசியமானது. நாங்கள் அற்பமாகவோ ஒரு இழிவான செயலாகவோ அது தேவையில்லைங்கிற மாதிரியோ அல்லது எடுத்தாலும் பரவாயில்ல எடுக்காட்டியும் பரவாயில்ல மாதிரியோ ஒரு நாளும் நாம கிறிஸ்தவர்கள் அதை நினைக்கக்கூடாது. 8வது அதிகாரத்தில் நான் 12 வாசிக்கிறேன். 8வது அதிகாரம் அப்போஸ்தலர், தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்துக்கும் ஏற்றவில்லை குறித்து பிலிப்பு பிரசங்கம் பண்ணுகிறதை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார். சுவிசேஷத்தை பாருங்க. சுவிசேஷம் என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை இயேசு கிறிஸ்துவை கொடுத்து, இயேசு கிறிஸ்து குறித்து என்ன பேசிப்பார்? அவர் தான் தெய்வம், அவர் இந்த பூமியிலே மனுஷனாய் வந்தார், நீ பாவியா இருக்கிறாய், உன் பாவத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார், இன்னைக்கு நீ அவரை ஏற்றுக்கொண்டால் நீ ரட்சிக்கப்படுகிறாய். நீ உன்னுடைய சுய பலத்தினால ரட்சிக்கப்பட முடியாது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மதங்களும் நீ நன்மை செஞ்சா பரலோகம் போக சொல்லுது. இந்த கிறிஸ்தவ மதம் ஒன்றுதான் சொல்லுது, நீ நன்மை செய்து போக முடியாது. முதலாவது நீ நன்மை செய்யணும், அது உண்மைதான். முதலாவது நீ நன்மை செய்ய தகுதியாகிறதா இருந்தால், நீ நன்மை செய்ய முடிகிற நிலைமைக்கு நீ வரணும்னு சொன்னால் நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவி உனக்குள்ளே வருவார். பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு புதிய மனுஷன் வருவார். அதுக்கு பிறகுதான் நீ நன்மை செய்ய முடியும்னு சொல்லி வேதம் அழகா நமக்கு போதிக்கிறது. ஆகவே ஞானஸ்தானம் எடுக்கிறது இதுக்கோ அதுக்கோ அல்ல, நம்ம ரட்சிக்கப்பட்ட அடையாளம் தான் ஞானஸ்தானம். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். சொன்னது போல வருங்காலங்களிலே இதை நாங்க பாசஸ்மா மூப்பர்மா இதில் கொஞ்சம் கடுமையா இருக்கணும். உண்மையான ரட்சிக்கப்படாதவங்களுக்கு ஒரு ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடாது. சரி, 8வது அப்போஸ்தலர்ல நீங்க 37 வாசிக்கிறேன். 8 அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பு மந்திரி ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பின்பு அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். உங்களுக்கு அந்த கதை நல்லா தெரியும். மந்திரிக்கு பிலிப்பு சுவிசேஷத்தை சொல்றான், இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் அந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தவர்னு அவன் அதை ஏற்றுக்கொள்கிறான். நான் ஞானஸ்தானம் எடுக்க என்ன தடை இருக்குன்னு சொன்னா, நீ முழு இருதயத்தோடு இயேசுதான் கடவுள், அவன் பாவத்தை சுமந்து தீர்த்தான், நீ விசுவாசித்தான். நீ இந்த உலக நன்மைக்காகவோ காசுக்காகவோ பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ எனக்கு நன்மை கிடைக்கும்னு சொல்லி நீ ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாது. நான் திரும்ப சொல்றேன், அப்படி ஞானஸ்தானம் எடுக்கிறவன் நீங்க பெரிய பிரச்சனை மாட்டிக்கொள்வீங்க, கர்த்தருடைய கோபாய்க்கணிக்குள்ள மாட்டிக்கொள்வீங்க. எடுக்காதீங்க, அதை ஒரு நாள் செய்யக்கூடாது. இயேசுவை ரட்சகனா ஏற்றுக்கொண்டா முழுக்க நான் ஏற்றுக்கொள்ளல, கொஞ்சம் கொஞ்சம் அது பரவாயில்ல, உனக்கு முழுக்க தெரியல அது பரவாயில்ல. ஆனால் ஒரு சொட்டாவது நான் இயேசு சிலுவையில மரித்தார், என் பாவத்தை மன்னித்திருக்கிறார், இன்றைக்கு நான் எந்த ஒரு விக்கிராரானுக்கு போகக்கூடாது, எந்த ஒரு தேவையில்லாத காரியத்துக்கு போகக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யாரையும் நான் வணங்கக்கூடாது. எந்த சூழ்நிலை சாவு வந்தாலும் நான் வணங்க மாட்டேங்கிற அளவு தைரியம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நாம ஞானஸ்தானம் எடுக்க எந்த தகுதியும் இல்லை, அது நமக்கு நன்மையை கொண்டு வராது. 9வது 10வது எடுங்க. 10வது அதிகாரத்தை 43 வாசிக்கிறேன். அவரை விசுவாசிக்கிற எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாம் அவரை குறித்தே சாட்சி கொடுத்து. நீங்க பாருங்க, இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில எந்த நன்மையை குறித்து பேசுறது? ரட்சிக்கப்படுற ஜனங்களுக்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீ இயேசு கடவுள், அவன் பாவத்தை சுமந்து தீர்த்தார், அதை நீ விசுவாசிக்கிறாயா? இவ்வளவுதான்.
இதை விட்டுட்டு இந்த நாட்களில் சொல்லப்படுகிற சுவிசேஷத்தை கேட்டால் நமக்கு சிரிப்பா இருக்கும். உனக்கு வீடு கிடைக்கும், உனக்கு ஒரு கல்யாணம் கட்டி கொடுப்பாங்க, இதெல்லாம் வேதத்தில் எங்கேயும் சொல்லப்படலை. இங்கே முழுக்க முழுக்க நன்மை வரணும்னு வேதத்தை சொல்லல. பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும். ஆனா என்ன, நீ ரட்சிக்கப்பட்டால் ஒரு நாள் மறித்து பரலோகத்துக்கு போவாய். அதுக்கு பிறகு நான் அடிக்கடி சொல்றது போல கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத, நித்திய மகிழ்ச்சி இருக்கிற, தெய்வத்தை முகமாய் பார்க்கிற, சாவில்லாத நித்திய மகிழ்ச்சியோடு இருக்கிற ஒரு தேசத்துக்கு போக போறோம். அதுதான் வாக்குத்தத்தம். வேறு எந்த ஒரு வாக்குத்தத்தமும் இந்த உலகத்தில் பலிக்கும் நான் சொல்ல மாட்டேன். சுகமானி வாழ்வோம் நான் சொல்ல மாட்டேன். வாழலாம் வாழலாம் விடலாம், அல்ல பொருளாதார செழிப்பாய் வாழலாம் வாழாம விடலாம். ஆனால் ஒரே ஒரு நிச்சயம் இருக்குது. நான் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருந்தால், இன்றைக்கு எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நான் மறித்தாலும் நான் பரலோகத்தில் நித்தியமாய் சந்தோஷமாய் வாழ்வேன். அதுதான் ரட்சிப்பு. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். பாவத்தை உணராத எவனும் இந்த ஞானஸ்தானத்துக்கு தகுதியற்றவன். அவன் தன்னை ஏமாற்றி உலகத்தை ஏமாற்றுறான். செய்யக்கூடாது ஒரு நாள். ஓகே, அவரை விசுவாசிக்க எவனோ அவன் நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான். நீங்கள் அடுத்தது, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையிலே வசனத்தை கேட்டவர் மேல் யாவர் மேலும் பரிசுத்தான் இறங்கினார். அவர் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்ட போது பரிசுத்தாயின் வரத்தை புறஜாதியின் மேல் பொழியப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல் பரிசுத்தாவை பெற்ற இவர்கள் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு இவர்கள் எவ்வளவு தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கு தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். அங்கே பார்க்கிறோம், உடனடியாக ஞானஸ்தானத்தை எடுக்கிறோம். ஞானஸ்தான முக்கியத்துவத்தை நாங்கள் பார்க்கிறோம். இப்போ 16வது அதிகாரத்திற்கு கொள்ளுங்க. 16வது அதிகாரம், அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 33வது வசனம். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய கால்களை கழுவி அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். எப்ப? உடனடியாக அவங்க ஞானஸ்தானம் பெற்றார்கள். 19வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 19 4வது 5வது. அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசமாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புவதற்கேற்ற ஞானஸ்தானம் பெற்றார். உடனடியாக அவர் ஞானஸ்தானம் பெற்றார். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ரோமர் 10வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ரோமர் 10வது அதிகாரம். ரோமர் 10வது அதிகாரம் 9-10 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் என்னவெனில், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்யப்படும். மற்ற 3 வசனத்தை வாசிக்கிறேன். அவரை விசுவாசிக்கிற எவனும் அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேற சொல்லுவது. நாங்க இதுக்கு என்ன, இது எப்படி எடுக்கிறோம்? உலகத்தில் இருக்க எல்லா சாமானும் கிடைக்கும், அப்ப வெட்கப்பட்டு போறது அதை சொல்லல. இப்படி இயேசு விசுவாசித்தா நீ வெட்கப்படுறா, நீ ஒரு நாளும் நரகத்துக்கு போறதில்லை. நாங்கள் எல்லா வசனத்தையும் திருப்பி தான் வாசிச்சிருக்கிறோம். ஒன்றை சரியா வாசித்ததில்லை. பாருங்க அடுத்தது, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லோருக்கும் கர்த்தனானவன் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனம். ஐஸ்வர்ய சம்பனம் நாங்கள் நினைச்சோம் இயேசு கிறிஸ்து தொழுகிற எல்லாத்தையும் பணக்காரன் ஆகிடுவாங்க. இது ஐஸ்வர்யம் என்ன? ஆவிக்குரிய ரீதியாக, அதாவது இந்த உலகத்திலே பாவத்திலே மரித்திருந்த எங்களை என்ன செய்திருக்கிறார்? இப்பொழுது உயிர்ப்பிக்கப்பட்டு இன்றைக்கு நாங்கள் ஐஸ்வர்யவானா இருக்கிறோம். எல்லா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அல்லது ரட்சிப்பிலே நாங்கள் மிகப்பெரிய ஐஸ்வர்யவானா இருக்கிறதா தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த கர்த்தரை தொழுது நாம தொழுது கொள்ற எவனும் ரட்சிக்கப்படும். இந்த நிலைக்கு வணங்கி இதை சொல்லி முடிக்கிறேன். இந்த 9-10 உண்மைப்படி அவங்க சொல்றாங்க, அதாவது முப்பிதாக்கள் காலத்தில், அதாவது பவுலா இருக்கலாம், பேதுருவா இருக்கலாம், அந்த காலத்திலே ஒருவன் ஞானஸ்தானம் எடுக்கிறதா இருந்தால் இதை அறிக்கை பண்ணி தான் அவன் ஞானஸ்தானம் எடுக்கணும். இல்லைன்னு ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கு மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இப்ப இங்க என்ன சொல்றாங்க, என்ன சொல்றவங்க, கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு. அப்ப அங்க என்ன கவனிங்க, அங்க ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னா சாவுக்கு ஒப்பு கொடுத்து தான் ஞானஸ்தானம் எடுக்கணும். ஏன்னா சீசர் சொல்றாரு, நான் தான் கடவுள், என்னை தவிர யாரா கடவுள்னு நீங்க கும்பிட்டா, மத்தவங்க கும்பிட்டா பரவாயில்ல, என்னை சேர்த்து தான் நீங்க கும்பிடணும்னு. ஆனால் இவங்க சொல்றாங்க, இல்ல, எங்களுக்கு ஒரே ஒரு கர்த்தர் தான் இருக்கிறார், எங்களுக்கு ஒரே ஒரு யெகோவா தான் இருக்கிறார், எங்களுக்கு ஒரே ஒரு கர்த்தர் தான், அதாவது எஜமான் தான் இருக்கிறார். அது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது அறிக்கை பண்றது பயங்கர பிரச்சனை அந்த காலத்துல. ஆனா அதை அறிக்கை பண்ணாம ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டாங்க. இதில் நாங்க பாக்குறோம், ஏன்னா கர்த்தராகிய இயேசுவை வாயினா இருக்கு. அப்ப கர்த்தர் சொன்னா இயேசு தான் அந்த யெகோவா
தேவன். அதான் சொன்ன தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார். அதுதான் சொன்னேன், இந்த அடிக்கடி சொன்னேன், யூதர்களும் இந்த முஸ்லிமுக்கும் இயேசுநாதர் கடவுள்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம் அவங்க தேவனை வைத்த இடம் மகா பெரிய இடம். ஆவியா இருக்கிற தேவன், உலகமெங்கும் வியாபித்திருக்கிற தேவன், இந்த வானத்த நட்சத்திரங்களை படைத்த தேவன், இந்த உலகத்தை படைத்த தேவன், இவர் எப்படி மனுஷனாக வர முடியும்? அவங்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. யூதர்கள் இயேசுவை சிலுவையிலே அறைந்ததற்கு பிரதான காரணம் இவர் தேவ தூஷணம் சொல்லுகிறார். இவர் மனுஷனாக இருக்க இவர் கடவுள் சொல்றான். அதுதான் இவனை அடிச்சு நாங்க சிலுவையிலே அறைய போறோம் சொல்றாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்க, எங்களுக்கும் எனக்கு உனக்கு உண்மை தெரியும், அந்த தேவன் தான், அந்த யெகோவா தேவன் தான், பழைய ஏற்பாட்டிலே சீனாய் மலையிலே இறங்கின தேவன் தான், மோசேக்கு முச்சடியிலே தரிசனமான அந்த தேவன் தான் இந்த உலகத்திலே மனுஷனாய் வந்தார். இது உனக்கு ஆச்சரியத்தை ஊட்டாட்டி நீ ரட்சிக்கப்பட்டவனே இல்லை. நான் இது அடிக்கடி இடைக்கடையில் அடிக்கடி ஆச்சரியப்படுவேன். நான் இந்த ஆராதனைகளை நான் தனிப்பட்ட முறையில் ஆராதிக்க ஆச்சரியப்படுவேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணாத அந்தி கிறிஸ்து. ஆதியிலே வார்த்தை இருந்து, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்து, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாக உண்டானது, ஒன்றும் அவரால் அல்லாமல் உண்டாமல். அந்த வார்த்தை, அதான் அந்த வார்த்தை எது? அந்த உலகத்தை சிருஷ்டித்த வார்த்தை, நான் சிருஷ்டித்த அந்த வார்த்தை, அந்த தேவன், அந்த இயேசு கிறிஸ்து இந்த மாம்சத்திலே பூமியிலே வெளிப்பட்டார். நான் அடிக்கடி சொல்லுதானே, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, அதுக்கு பல காரியம் இருக்கு. ஒன்று திரியேக தேவன் ரட்சிப்பில் ஈடுபட்டார், அது பெரிய காரியம். அடுத்தது இப்ப எங்களை மாதிரி பாவத்திலே அக்கிரமத்தை மறித்திருந்த எங்களை அதிலிருந்து உயிர்ப்பித்து எங்களை ஒரு ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் தேவ பிள்ளைகளாய் தேவன் நம்மை மாற்றுகிறார். இனி வர வர இந்த சபையிலே இந்த உலக ஆசீர்வாதத்தை விட இந்த ரட்சிப்பின் மகிமை உணர்ந்தவர்களாய் சொல்றேன். 4 பேர் உணர அது பத்தி பிடிச்சு இன்னும் 4 பேருக்கு போயிடும். அதான் நான் வாஜப்படுறேன். நான் இங்க இருக்க மாட்டோம், 5 6 வருஷம் 10 வருஷம் இங்க இருக்க மாட்டோம். என்ன செய்யணும்? எனக்கு அதான் விருப்பம். கொஞ்சம் பேர்த்துக்கு இந்த காரியத்தை பூத்தி விடணும். அவங்க என்ன செய்யணும்? அவங்க மற்றவங்களுக்கு பூத்தணும். 10 பேருக்கு நான் பூத்திட்டா காணும், அவங்க ஒரு 10 பேருக்கு பூத்துனா இந்த சபையிலே எல்லாத்தை விட அந்த ரட்சிப்போட மகிமை, இந்த தெய்வத்துடைய மகிமை, பரிசுத்தத்துடைய மேன்மையை உணர்ந்தால் நமக்கு போதும். எல்லாம் கண்கள் விசேஷமா இந்த ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க நீங்க கொஞ்சம் சிந்திங்க. நான் தயவா சொல்றேன், ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களுக்கு இம்மட்டு நேரமாய் நீங்க உண்மையாய் இந்த ஞானஸ்தானத்துக்கு உண்மையாய் ஒப்பு கொடுக்காமல் ஏதோ தாய் தகப்பன் போஸ்ட் பண்ணி அல்லது நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க ஞானஸ்தானம் எடுக்க வந்திருந்தால் சரி, தேவன் தயவாய் அதை மன்னிப்பார். இப்பொழுதாவது நீங்க ஒப்பு கொடுங்க. நான் செஞ்சதுக்குள்ள ஆண்டவரே என்னை மன்னிங்க தகப்பனே, நான் தெரியாம வந்துட்டேன், ஒரு விளையாட்டு போல வந்துட்டேன், நான் சும்மா ஞானஸ்தானம் எடுப்பேன்னு வந்துட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு திருப்பி இந்த உலகத்துல போய் இப்படி வாழலாம் அப்படின்னு நான் வந்துட்டேன். சரியான தவறு நீங்க செய்றீங்க. இப்பொழுதாவது நீங்க மனம் திரும்ப ஆண்டவர் இந்த நேரத்தை ஏற்படுத்துகிறார். நீங்க மனம் திரும்ப ஏற்படுத்துகிறார். தயவு செய்து ஞானஸ்தானம் எடுக்கிற ஒவ்வொருவரும் நீங்க சிந்திங்க, ஏன் ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க? இவ்வளவு இந்த நேரம் மட்டுமே நான் விளையாத்தான் தவறாத்தான் ஞானஸ்தானம் எடுக்க வந்துட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. நான் பாவின்னு உணர்கிறேன், நீங்க தெய்வம்னு நான் உணர்கிறேன். இனி நான் எந்த ஆண்டவரே கோயிலுக்கும் நான் போக மாட்டேன், எந்த ஒரு விக்கிர ஆராதனையும் நான் செய்ய மாட்டேன். இயேசுநாதரை தவிர வேற ஒருவரை தெய்வமா கும்பிட மாட்டேன். பிதா சுதன் பரிசுத்த ஆவியானவரை தவிர நான் எந்த தெய்வத்தையும் கும்பிட மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் சாகு வந்தா பரவாயில்ல, சாகலாம், ஆனால் நான் வேற எந்த ஒரு கடவுளையும் கும்பிட மாட்டேன். நான் இயேசுவை தான் கும்பிடுவேன். இயேசுவே கர்த்தர்னு நான் அறிக்கை செய்கிறேன். இயேசு தான் அந்த யெகோவா தேவன், அல்லது இயேசு தான் அந்த மெய் தெய்வம். அவர் தான் நித்திய ஜீவன் நான் நம்புறேன். அவர் மெய் தெய்வம். அவர் எனக்காக, என்னை போல ஒரு பாவிக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்து சிலுவையிலே மரித்தார் நான் நம்புறேன். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே, இந்த நான் பேசும் போதே ஜனங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. இப்பொழுதும் மனம் திரும்ப ஆண்டவர் நீங்க ஒரு சான்ஸை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற, முற்று முழுதாய் அர்ப்பணித்து ஞானஸ்தானம் பெற ஆண்டவரே. ஞானஸ்தானம் பெற்ற பிறகு ஆண்டவரே சபை கூடி வருது விட்டு விடாதபடிக்கு வரவும் ஆண்டவரே. வேதம் வாசிக்க, ஜெபம் பண்ண ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க, அவரை தெய்வமாய் அவருடைய பாவத்தை மன்னிச்சதுக்காக அவரை தினமும் ஆராதிக்க ஆண்டவர் நீங்க கிருபை செய்ய வேண்டுமா நம்ம ஜெபம் பண்ணுகிறோம். நம்முடைய கருத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியான தேவனே, எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறீர். இம்மட்டு நேரம் நீர் நடத்தினீர் ஆண்டவரே. அந்த
வழிநடத்தலே இருந்தீர், துதியிலே இருந்தீர், வசனத்திலே இருந்தீர். ஆண்டவரே ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுதும் எங்களோடு இடைப்படுங்க தகப்பனே. ஞானஸ்தானம் எடுக்கும் போது ஒரு சிலராவது அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, அந்நிய பாஷையிலே பேச ஆண்டவர் நீங்க கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நாங்கள் முழு இருதயத்தோடு ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் வந்திருக்கிற ஒவ்வொரு முழு இருதயத்தோடும் ஆண்டவரை ஜெபிக்க தகப்பனே நீங்க கிருபை செய்யுங்க. அப்படி நீங்க செய்கிற கிருபைக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரை. அப்பா இந்த ஞானஸ்தான ஆராதனை நீங்க ஆசீர்வதித்து தர வேண்டுமா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்படி நீங்க செய்கிற கிருபைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் என்று பிதாவே. ஆமென். சரி கர்த்தரே இயேசு கிறிஸ்துவை திரியக தேவனாக நம்பி அவருடைய வார்த்தையில் நடக்க விசுவாசித்து வாழ்வது, இதுக்கு பிறகு வாழ்கிற வாழ்க்கை கர்த்தருடைய வழியில் நடப்பதற்காக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். ஓகே, நீங்க இப்ப செய்த அறிக்கைப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னபடியினால பிதா சுதன் பரிசுத்தாவின் நாமத்துல அவர்களுக்கு வாக்குத்தத்தம் ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினால் விளைப்படையார்கள், நடந்தால் சோர்ந்து போவார்கள். இத்தனை வாக்குகள் இருந்த போதிலும் மகளுக்காக இந்த நாளிலே கர்த்தாவே தீர்மானித்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வாலிப வயதிலே கர்த்தாவே கர்த்தருக்காக எழுந்து நின்று கர்த்தாவே இந்த தேசத்திலே தகப்பனே தேவனை தகப்பனே உயர்த்தி வாழத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவரை நிர்வகிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்திலே வரக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையும் ஆண்டவரே என் ஆண்டவரை விட்டு கொடுத்து விடாதபடியாக தேவனுக்காக ஒரு மையத்துள்ள மகனாய் ஆண்டவரே தேவ ராஜ்யத்துக்காக மயிலாக்குவார் செயல்படுகிறார். இந்த சூழ்நிலையை இயேசுவே கர்த்தரின் தைரியமாய் சொல்லத்தக்கதாய் ஆண்டவரே உங்களுக்கு பலத்தை கொடுக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இரண்டாவதாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஞானஸ்தானம் மூலமா என் பழைய வாழ்க்கையில இருந்து கடவுள் எனக்கு விடுதலையை கொடுத்து இந்த ஞானஸ்தானம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் என் மூலமா மற்றவங்க பரிசுத்தத்தை காண நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆகவே நீங்க இப்பொழுது சொன்ன வாக்கின்படி நீங்க சொந்த ரட்சகராக இருக்கும் சொன்னபடினாலே இந்த சுதன் பரிசுத்தாவின் நாமத்தில் இந்த
ராஜேந்திரன் கீதா. என்னுடைய பழைய பாவங்கள் எல்லாம் களையப்பட்டு புதிய மனுஷியாக வாழ்வதற்கான வழியையும் கிறிஸ்தவனுடைய கடமையாக ஞானஸ்நானத்தை முழு மனத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன். ஆகவே நீங்கள் இப்பொழுது செய்த அறிக்கையின்படி நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆகவே பிதா சுதன் பரிசுத்தாவின் நாமத்திலே உங்களுக்கு ஞானஸ்நானம். ராஜேந்திரன் கீதாவுக்குரிய வாக்குத்தத்தம் எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே மகளுக்காக நாங்கள் ஒருமனப்படுகிறோம். தேவரே, உடைய வாக்குத்தத்தமான வார்த்தையை சொல்லுகிறபடி ஆண்டவரே, இந்த மகள் அறியாததும் மகளுடைய புத்திக்கு எட்டாததுமான பெரிதான ரட்சிப்பை ஆண்டவரே நாளிலும் அந்த தீர்மானமாக ஏற்றுக்கொண்டாலும் இனி வருகிற ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரே உடைய மகத்துவங்களும் தேவனுடைய மகத்தான கிரியைகளும் உடைய வாழ்க்கையிலே நடைபெறத்தக்கதாக ஒவ்வொரு நாளிலும் தேவரின் ஒவ்வொரு அனுபவமான ஒரு மனம் திரும்பல் வாழ்க்கையில் உண்டாகத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரின் கிருபை பாராட்டுவீராக, இரக்கம் பாராட்டுவீராக. மகனுடைய வாழ்வு அநேக திரும்புறதா இருக்கத்தக்கதாக பழைய மனிதன் மனிதரை அநேகர் கண்டு இந்திய உறவினர்கள் சொந்தங்கள் கண்டு நான் காணுகிற மகன் புதிதாக இருக்கிறார் என்று சாட்சி சொல்லத்தக்கதாக வார்த்தையிலும் நடக்கையிலும் செய்கையிலும் ஆண்டவரே கிறிஸ்துவை காண்பிக்கத்தக்கதான கிருபையை இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகள் வாழ்க்கையில கட்டளையிடுவீராக. உடைய கரங்களுக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியுங்க. இவருடைய வாழ்க்கை மூலமா இவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். அவர்தான் என்னுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு மரணத்தை 3ஆம் நாள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. ஆகவே நாங்கள் பிதா சுதன் பரிசுத்தாவின் நாமத்திலே இறையா இஸ்னாவுக்குரிய வாக்குத்தத்தம் சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளையமலை கல்வாரி இரத்த கோட்டைக்குள்ளா நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, ரட்சிக்கப்பட்ட தாய் தகப்பனுக்கு பிள்ளையாய் பிறந்து தகப்பனே படிப்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை கண்டுகொள்ள நீங்க கொடுத்த மகத்துவமான கிருபைக்காய் நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறேன். வயசுலே இந்த வாக்கு தத்தம் அருமையா இருக்கிறதற்காய் நன்றி. தகப்பனே, உடைய கண்ணை வைத்து பிள்ளை மேலே நீர் ஆலோசனை சொல்ல போறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, பிள்ளை வேதத்தை வாசிக்கும் போது வசனங்களை கேட்கும் போது உடைய ஆலோசனை பிள்ளைக்குள்ளே அபரிமிதமாய் பரிசுத்த ஆவியானவர் மூலம் இறங்க போவதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க பிள்ளைகளுக்கு ஒரு உதாரணமாய் இருக்கத்தக்கதாக வேதத்தை கற்றுக்கொண்டு அதிலே இயேசு யார் என்பதையும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் அறிந்து கொண்டு பரலோகத்தை அறிந்து கொண்டு பிறருக்கு தைரியமாக சொல்லத்தக்கதாக ஆணித்தரமாய் சொல்லத்தக்கதாக ஆண்டவரே பைபிள்ல இருந்து எடுத்து பரிசுத்தாவின் பலத்தோடு சொல்லத்தக்கதாக நீங்க கிருபை செய்யுங்க என்று சொல்லுகிறோம். ஆலோசனை பிள்ளை மேல் இனி வருகிற நாட்களிலே அபரிமிதமாய் இறங்குறதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே. ஆமென். ஆமென். இரண்டாவதாக அன்னராஜா அனுஷியா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் இயேசுவை முழு மனதோடு என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். என் பாவங்களை கழுவி
நான் ஒரு புது மனுஷியாக வரும்படி ஆகவே நீங்க இப்ப சொன்ன அறிக்கையின்படி நீங்க இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. ஆகவே தேவன் கொடுத்த கட்டளையின்படி இதா சுதன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே உங்களுக்கு வாக்குத்தத்தம் ஏசாயா 60:1 எழுப்பி பிரகாசி முன்னோடி வந்தது கர்த்தருடைய மகிமை உள்ளே உதித்தது. ஆகவே நீங்க இப்ப செய்த அறிக்கையின்படி தேவன் எங்களுக்கு கொடுத்த கட்டளையின்படி இதா சுதன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே உங்களுக்கு நான் வாக்குத்தத்தம் எபிரேயர் 6:14 நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகப்படுவேன் என்றார். ஓகே, நீங்க இப்ப செய்த அறிக்கையின்படி தேவன் கொடுத்த கட்டளையின்படி இதா சுதன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்திலே உங்களுக்கு வாக்குத்தத்தம் ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதுடன் பூரணமான ஒரு சமாதானத்தோட வாழ்வு வாழ்வதற்காக தேவனுடைய கிருபை பாராட்டுங்க. தேவனே வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் கடந்து வந்தாலும் எந்தெந்த காரியங்களை உடனதாக உடைய சம்பளத்திலே பொருத்தனை எடுத்தாலும் அந்த காரியங்களை ஒவ்வொன்றும் உறுதியான மனதோடு கூட இருந்தால் தேவ ஆவியோடு பலத்தோடு ஆண்டவரே ஒரு பரிசுத்த சீரியம் செய்யத்தக்கதாக எல்லாரும் கிருபை பாராட்டுங்க. என்னுடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதிங்க. குடும்ப வாழ்வுக்கு விரோதமாக சத்துரு பொல்லாதன் கொண்டு வருகிற எல்லா காரியங்களும்
பிதாவே ஆமென் ஆமென். இயேசு ராஜாவின் நேசம். நீங்கள் செய்த அறிக்கையின்படி நீங்கள் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியினால நாங்கள் இயேசு கிறிஸ்து கட்டளையின்படி பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். இயேசு ராஜாவின் நேசத்துக்கு வாக்குத்தத்தம் ஏசாயா 52:3. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமணியுமாய் இருப்பாய். அவனே இந்த மகளுக்காக நாங்கள் சுகம் பண்ணுகிறோம். ஆண்டவரே நமக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானத்தினா ஒரு அற்புதம் இந்த ஆண்டவரே மகனுடைய வாழ்விலே நீங்கள் நிகழ்த்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆச்சரியமான காரியத்தை நாங்கள் கண்டோம் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவர் நீங்க கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பனை எத்தனையோ நன்மைகளை இந்த மகளுடைய வாழ்விலே நீ செய்திருக்கிறீர்கள். ஆண்டவரே ஆச்சரியமான இன்னும் ஆச்சரியமான காரியங்களை நீ செய்ய போவதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த பிள்ளையிலும் இந்த வாக்குத்தத்தம் சொன்னபடி அலங்கார முடியாது உங்களுடைய கரத்திலே ராஜ்யம் முடியாது இருக்கிறதற்காக நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சிந்தை வாழை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றிலும் ஒரு புது பலன் உண்டாகிறதற்காக ஆண்டவர் நீங்க கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு மகிமை பிள்ளை மேலே இறங்கட்டும். எல்லா பலவீனங்களும் நீங்கட்டும். தேவ பலம் ஆண்டவரே நம்முடைய வாழ்விலே உண்டாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே புது சிருஷ்டியாய் மாற்றுவதற்காய் நன்றி. சரீரத்திலும் உள்ளத்திலும் புது சிருஷ்டியாய் மாற்றுவதற்காய் நன்றி சொல்கிறோம். ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. Pour le pardon de péché et pour renaître de nouveau. Amen. ஆகவே நீங்கள் செய்த அறிக்கையின்படி நாங்கள் பிதா சுதன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்திலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். பிரியாத்தனுக்கு வாக்குத்தத்தம் ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை என்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமல் இருக்கும் என்று இன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். எங்கள் தாயே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிரியந்தவர்களால் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே எங்கள் சூழ்நிலைகளிலே கர்த்தாவே உம்முடைய கிருபையில் மகளோடு இருப்பவரால் ஆண்டவரே அவருடைய வாழ்விலே விசேஷித்தது ராஜா. ஆண்டவரே மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலவியென்றால் உன்னுடைய கிருபை கூட இருந்து கர்த்தாவே